பென்ஸ் க்ளோசர் வந்து ஆடிட்டு இருக்கு. என்ன சார்? டிடி சிவகுமார் சார்ட்டே வேற யார் கிட்ட எடுக்கிறீங்க? கலெக்டர் கிட்ட எடுத்தாவே நல்ல ஒரு இது இருக்கு. இதை காட்ட முடியுமா? வச்சுக்கிறீங்களா ஏதாவது? அதில் கலெக்டர் ஃபோட்டோ இல்லை, உங்கள் ஃபோட்டோ அவங்க நிறைய காட்டுற சார். அவங்க ஊட்டி வந்து அப்ப ட்ரைனிங் முடிச்சு பார்க்கணுங்கிறீங்களே இவங்க பேட்டி எடுக்கறதா? நான் வரவா? இதுதான் அனுப்புறது. இந்த போட்டோ பார்க்கணும் நாங்களா சார் 5 நாள் ஒரே டேபிள் என்ன விட்டு போகவே இல்லை. அவங்க இப்போ ட்ரைனிங் முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு நேரா பாத்துறோம். நான் அதனால இவங்களை பார்க்கணும். ஜஸ்ட் இவங்களான்னு எனக்கு இன்னும் டவுட்டு. நான் இந்த கேமரால எவ்வளவு வருங்க? 80,000 வேண்டான்ட்டாங்க. அந்த இவங்கெல்லாம் வந்துட்டு சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவரும் இது வேண்டான்ட்டாரு. அப்புறம் இன்னொருத்தரும் வேண்டான்ட்டாங்க. ஆமாங்க சார். ஃபேமிலி நம்பர் எங்காவது போகலாமான்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் 95 வெளியே போய் எங்கேயாவது டீ கடை இருந்துச்சுன்னா 95 சொல்றது ஜிஹெச்சுக்குள்ள தாங்க 95 இப்போ ஜிம்முக்கு வந்திருக்கேன். மேலே எங்கே என்னது प्लीज लेट अस नोट आवर रूम சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, எதுக்கு வர சொல்லுங்க சொல்லுங்க. See why you are taking what is public la naanga vandu edukku you can get permission, you can get the problem public எடுக்கிறதுக்கு permission கொஞ்சம் permission இது வந்து சொல்ல வேண்டியதானே என்ன பிரச்சனை? We have actually requested government. We sent a proposal to government. Regular bus passes மாதிரி இருந்தாலும் better இருக்குமா? Hopefully I'm sure we'll be getting a positive response. This month maybe or next month? Maybe it will take a month or so. Okay. வசந்தி அந்த சைடு வாங்க, சவுண்ட் வர வேண்டாம். மீடியா கான்ஃபி. வணக்கம், என் பேர் மீனாட்சி. கோவை டிஸ்ட்ரிக்ட் ஹெச்ஐவி உள்ளூர் நல சங்கத்தில் தலைவியாக இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க தொடர் சிகிச்சைக்காக இலவச பஸ் பாஸ் திட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக இருக்குது. இதனுடைய பயனாளிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவான எண்ணிக்கையில் 2% மக்கள் கூட இந்த திட்டத்தோட பயனும் சென்றடையல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவச பஸ் பாஸ் திட்டத்தில் இந்த எய்ட்ஸ் சிம்பிள் போட்ட ஒரு அடையாளம் இருக்குது. இது வந்து ஈஸியாக பப்ளிக்ல வந்து எங்கேயும் எடுத்து காட்ட முடியாது. அதனாலேயே வந்து மக்கள் வந்து இந்த பஸ் பாஸ் பெறதுல விருப்பம் இல்லை.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் பாஸ் வந்து இது ஐடி கார்டு மட்டும்தான். இதுக்கு பஸ் பாஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. போகிறக்கு ஒரு டிக்கெட்டும் வர்றதுக்கு ஒரு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. இது வந்து 2 பக்கம் நோட்டு மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஸ்டேட்டஸ் வீட்லேயே தெரியாமல் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 2 புக்கை வந்து வீட்டில் எப்படி தெரியாமல் வச்சு அதை பயன்படுத்த முடியும்? இன்னொன்று பப்ளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயனாளி ஒரு பஸ்ஸில் ஏறுறா அப்படின்னா அவங்க ஊரில் 4 பேர் ஏறுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் இந்த கூட 4 பேருக்கு முன்னாடி இந்த பஸ் பாஸ் எடுத்து காட்ட முடியாது. அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஒரு வித்தியாசமான பஸ் பாஸ் கொடுக்காம காமனாக ஜென்ரல் மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பஸ் பாஸ் திட்டம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு சின்ன ஐடி கார்டு மாதிரியோ இல்லை ஒரு சின்ன பேப்பர் சீட் மாதிரி எடுத்து காட்டினாவோ பயணம் செய்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவே சமூகத்தில் ஒரு ஸ்டிக்மா தான். இன்றைக்கும் மக்களுக்கு சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறாங்க. ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பாசிட்டிவ் லிவிங்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கமே வந்து அவங்களுடைய சுயமரியாதையோடு வாழ்கிற வாழ்க்கையை தான் தன்னம்பிக்கையான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டில் எங்கே ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சுயமரியாதை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த ஒரு திட்டமே மக்களுக்கு பயன்பெற வழியில தான் ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணுறோம். அதில் சிறு தவறுனால அந்த மக்கள் வந்து அந்த திட்டத்துக்கு கிடைக்காம போகுது. தயவு செஞ்சு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களை சமூகத்திலேருந்து புறக்கணிக்காமல் இருக்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த ஏஆர்டி கூட்டு மருந்து சிகிச்சை வந்திருக்குது. ஏன்னா ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஒரு தனிநபர் பிரச்சனை இல்லை, இது ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த இறப்பு விகிதத்தை குறைக்கணும், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா ஒவ்வொரு திட்டங்களும் அவங்களுக்கு சென்றடையும் வழியில் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.